வெல்கம் டு கல்கி அருஞ்சுவை சமையல். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறோம், என்ன பண்ணுறோன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமைன்றதுனால சாமி ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி பூவெலாம் போட்டு விளக்கேற்றி படைக்கிறதுக்கு ரெடி பண்ணோம். இது எங்களோட அந்த நடையில் இருக்கும் புத்தா ஸ்டாண்டு ஒன்று. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எங்கள் பொண்ணு ஊருக்கு போக பார்த்து இது மரத்தில் செஞ்சதுன்னு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு புத்தானா ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே வர வழியில் வீட்டுக்குள்ளே என்ட்ராவை பார்த்து அது வச்சுருக்கோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால சைவ சமையல் தான். மாம்பழம், கீரை கடையல், முருங்கைக்காய் பொரியல், அப்பளம், சிம்பிளான டிஷ் தான். மார்க்கெட் போயிருந்தாங்க, மிளகு அதிகமாக விற்றுதுன்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு சரி கொஞ்சம் மோர் மிளகா போடலாம் அப்படின்ட்டு பழுத்ததெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பழுத்த மிளகாலாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு சரி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணிவிட்டு இது ஒரு வாஷ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் மோர் மிளகா போடுறதுக்கு சரி பண்ணணும். எங்கள் வீட்டில் மோர் மிளகா, குழம்புல போடுற மிளகா எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க. போக்கு வச்சு இது மாதிரி அந்த ஹோல்ஸ் போட்டுக்கினேன். ஆனால் மோர் நல்லா ஊறுன்றதுனால காலையில் வேலை ஆரம்பித்து அப்படியே ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால் சரி இது மிளகா இருக்குது, சரி இதுவும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது செய்ய ஆரம்பித்தோம். இங்கே கிளைமேட்டு சரியில்லை. பாண்டிச்சேரியில் ஒரு மழை கிளைமேட்டு தான் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் சரி இது வச்சிட்டு இருந்தால் பழுத்து போயிடும்ன்றதுனால நாங்கள் மறுபடியும் சரி பண்ணிடலாம், இதை சும்மா தானே உட்காந்துட்ருக்கோம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்ட்டு மறுபடியும் இது மோர் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த மோரை கரெக்டான பதத்தில் வச்சுக்கிட்டேன். இந்த மிளகா மேலே இந்த மோரை ஊற்றிட்டு இன்றைக்கி போட்டோம்னா ஒரு நாள் கணக்கு ஊற விட்டுட்டு ஒரு 3 நாள் காய வச்சோம்னா போதும். ஒரு நாள் மோரில் ஊறணும், 3 நாள் வெயிலில் காய வச்சா போதும். காய வச்சுட்டு மறுபடியும் மோர் தண்ணி இருந்துன்னா அதுலேயே எடுத்து திருப்பி போட்டுக்கிட்டு காய வைக்கலாம். அதுமாரி செஞ்சு 3 நாள் காய வச்சா போதும், மோர் மிளகா ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுத்த வீடியோவில் இது ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வேலை இப்படி தான் போச்சு. நிறையா வேலை இருந்துச்சு, ஆனால் எங்களால் அதை ஷூட் பண்ண முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.